ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் ஆடி ஆஃபர் போடுவான்னு பார்த்தா 0% இஎம்ஐ ஆஃபர் போட்டு வச்சிருக்கான். ஸோ இதில் நம்ம கேஷ் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தா இல்லை ஃபுல் ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருந்தால் எதனா ஆஃபர்ஸ் இருக்கா, தேருமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னா நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் யாருன்னா இந்த சேலில் மொபைல் வாங்க போகிறீங்க, இல்லை இந்த மொபைல் நான் வாங்கலான் இருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இது ஒரு பக்ஸ்பதி தாபங்கள். ஜென்ரலாக நம்ம பண்ணுற மாதிரியே ஃப்ளிப்கார்ட் ஆப்புக்குள்ளே போய்டுவோம். அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிப்போம். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணோடனே நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டோட மொபைல் செக்ஷனில் போனீங்கனாலே 0% இஎம்ஐ டேஸ், அதாவது 0% இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐ எல்லாம் ஒன்று தான். அது இஎம்ஐ போட்டால் தான் இன்ட்ரெஸ்ட் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு ஐஃபோன் போய்டுவோமே. ஐஃபோன் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 17 77,900 வாங்க முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 73,000 வந்தது, 74,000 வந்தது, 75,000 வந்தது. இப்பயுமே இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படின்னா ஷோர் ஷாட்டாக ஒர்த்து தான். ஏன், எந்த விதத்தில் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல பவர் ஹவுஸ் வேணும், காம்பேக்டாக ஒரு ஃபோன் வேணும், கேமரா அண்ட் வீடியோகிராஃபிக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபோன் வேணும், பேட்ரி ஒரு நாள் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அதுவுமே இன்னைக்கு ஜப்பானில் ப்ரைஸ் ஏற்றின மாதிரி இந்தியாவில் ப்ரைஸ் ஏற்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியல. ஒரு 10% ஏறிச்சுன்னா கூட 7,000 8,000 ஏறும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது பழைய ப்ரைஸில் கிடைக்கும் போது இது தாராளமாக வாங்குறதுனா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி 16 பார்த்தீங்கன்னா 65,900 கிடைக்குதுன்னு போட்டிருக்காங்க. 15 55,900 கிடைக்குது. 16E வாங்காதீங்க. 16+ உங்களுக்கு பேட்டரி மட்டும் வேணும்னா உங்களுக்கு 75,900 இதை வாங்கிக்கலாம். பட் என்னோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா 16+ வாங்கிறதுக்கு நீங்கள் 17 வாங்கிக்கலாம். ஏன்னா ப்ரோமோஷன் டிஸ்பிளேலேருந்து உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வரைக்கும் அதில் கிடச்சிரும். ஸோ எல்டிபிஓ டிஸ்பிளே வேறு. ஸோ உங்களுக்கு ரொம்ப தின்னான ஒரு டிஸ்பிளே தான். ஏன்னா பெசல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதில் ஒரு ப்ரோ சீரிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ ப்ரோ சீரிஸ் அதே மாதிரி ஐஃபோன் 17 ப்ரோ வாங்குறதா இருந்தால் அதே 1,24,900 கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 1,34,900 விற்கிறாங்க. கார்டு ஆஃபர் எதுனா இருக்கா? 3,000 கார்டு ஆஃபர் இருக்குங்க. சரி, அப்படி பார்த்தா கூட 1,30,000 தான் வாங்க முடியும். எக்ஸ்சேஞ்சோடு சேர்த்து வாங்குறதா இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் கணக்கு. வேணும்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா ப்ரோ சீரிஸில் இப்போ திரும்ப லான்ச் பண்ணுற ஃபோன் 1,50,000 மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் ஹைக் கண்டிப்பாக இருக்கும், அது மட்டும் காம்ப்ரமைஸ் இல்லை. இதே மாதிரி 17 ப்ரோ மேக்ஸ் வேணாலும் ட்ரை பண்ணலாம். சரி, என்கிட்ட அவ்வளோ பட்ஜெட்லாம் இல்லை, நீங்கள் ஐஃபோன் தவிர வேறு எதனா சொல்லுங்கள் அப்படின்னா விவோவில் இந்த T5 லைட் வாங்கலாமா? ஏன்னா இப்போ தான் லான்ச் ஆச்சு. 18,500 லான்ச் பண்ணியிருக்காங்க. கார்டு ஆஃபரோட 1,500 கார்டு ஆஃபர், கிரெடிட் டெபிட் எல்லாத்துக்குமே போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 4128 இவங்க இந்த ஸ்பெக் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபோன் 8,000 mAh பேட்ரி, 6,500 mAh பேட்ரி, அதே மாதிரி நாங்கள் 120 Hz கொடுக்குறோம் எல்லாம் சொன்னாலும் ப்ராசர் டிமென்சிட்டி 6300 தான் கொடுத்துருக்காங்க. அதை இவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் இவங்க பேட்டரியை வச்சு 12 hours ப்ளஸ் கேம் ஆட அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோனில் எப்படி கேம் ஆடுறதுன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு எதனா தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். அந்த மாதிரி யோசிக்கும் போது இன்றைக்கி தேதிக்கு இதை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் 4128 சத்தியமாக தாங்காது. இன்றைக்கி இருக்கிற ஆப் ஸ்டோரேஜுக்கெலாம் 8GB 12GB தான். இதெல்லாம் 16GB. இது நான் கிட்டத்தட்ட 16GB ஒரு 4 ஃபோன் வச்சுருக்கேன். அதுவே சம்டைம்ஸ் ரொம்ப அழகாக உரியுது. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது 4GBலாம் நீங்கள் ரொம்ப கொடூரமாக இருக்கும் யூஸ் பண்ணும்போது. பட் இந்த ஃபோனை வாங்கணுமா அப்படின்னா இது ப்ரைஸிங்க்கு வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு 2 வருஷம் 1 வருஷம் பழைய ஃபோன் எதனா கிடச்சிச்சுன்னா வாங்கிட்டு போயிடலாம். இதே விவோலையே என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. பட் ஸ்பெக் ஷீட்டில் இப்போ ப்ராசர்லாம் போடுறது இல்லைங்க, அதை தவிர்க்கிறாங்க. அதை மட்டும் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. T5X 23,000 அதை வாங்குறதுக்கு ரியல்மியோட வேறு எதனா ஃபோன்ஸ் எதனா கூட ட்ரை பண்ணலாம். T4 லைட்டு, T5 Pro 35,000. T4 Pro விற்றுட்டு இருந்தாங்க, அது இன்றைக்கி ஸ்டாக்கே இல்லை. பழைய ஃபோன்ஸ் எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. T5 Pro, T4 Pro, அதே மாதிரி போக்கோ X7 Pro, OnePlus 13R, அதே மாதிரி விவோவோட T4 Ultra, இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. X200T இது 60,000. பட் கார்டு ஆஃபரோட 56,000 வாங்கலாம்னா வாங்கலாம். இன்னும் கம்மியாகவே கிடச்சிச்சு. பட் இன்றைக்கி ப்ரைஸ் இன்க்ரீஸ்லாம் பார்க்கும்போது இது ஒரு ஒர்த்தான ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குது. அதை வேணால் வாங்கலாம். V70 53,000 இதை வாங்கினதுக்கு X200T வாங்கிக்கலாம். V70 Liteக்கும் X200T வாங்கிக்கலாம். X300 Ultra வேணுன்னா ட்ரை பண்ணலாம். X300 FE 72,000 போட்டிருக்காங்க. எவ்வளோ 8,000 ஜிபே ஃபோன்பே எது பண்ணாலுமே உங்களுக்கு கிடைக்குது. X300 Pro 1,00,000 கரெக்டாக கிடைக்கும். X300மே ஸ்டாக் இல்லைங்க, அதுவுமே ஸ்டாக் அவுட் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு.
அதே மாதிரி ஓப்போலையும் ஃபைண்ட் X9 ஸ்டாக்லாம் போயிட்டுருக்கு, அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் போகுது. அதுவுமே நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு சொன்ன மாதிரி ஓப்போ போயிடுவோம். ஓப்போவில் K14X வந்து 15,499 ரூபாய்க்கு கிடைக்குது. அந்த செக்மெண்ட்டுக்கு இப்போ நீங்கள் விவோ வாங்குறதுக்கு இது அட்லீஸ்ட் இதையாச்சும் வாங்கலாம். ஏன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 464, 6128, 4128 தான் கிடைக்குது. பட் ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கிடைக்குது. எனக்கு ஒரு விஷயம் புரியல, இவங்க எல்லாருமே வந்து பேட்டரியை வச்சு மட்டும்தான் வந்து இந்த வருஷம் காலத்தை ஓட்ட போகிறாங்களான்னு தெரில. ப்ரைஸ் இன்க்ரீஸ், ஆனால் சைனாவில் மட்டும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலை. அங்கே ஆனதுக்கும் இங்கே ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னு எனக்கு தெரியல. ஓப்போவோட ரெனோ 14 45,000 கார்டு ஆஃபர் எதுவுமே இல்லாமல் இந்த ஃபோன் ஒரு 35 to 45க்குள்ளே எப்போனாலும் எது வேணாலும் நடக்குது. 35 கிடைக்குது, 38 கிடைக்குது, 40 கிடைக்குது, 41 கிடைக்குது. நான் லாஸ்ட்டாக பார்க்கும்போது 43,000 இருந்துச்சு, இப்போ 45,000 இருக்குது. 45,000 இது வாங்க வேணாம், வேணும்னா ட்ரை பண்ணிக்கலாம். ஓப்போவோட K13 டர்போ ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா 8256 வந்து 32,000 கார்டு ஆஃபர் எதுவுமே இல்லாமல். ஸோ இது வந்து இருக்கிறதுலையே கம்மியான 8S Gen 4ஓட ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா இது மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். கூலிங் ஃபேனோட வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு 7000 mAh வேப்பர் சாம்பர் கூலிங்கும் வந்துடும். கேமரா மட்டும்தான் கேவலமாக இருக்கும். 7000 mAh பேட்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மல்டிமீடியாவுக்கும் கேமிங்க்கு மட்டும்தான் வாங்க போகிறோம் அப்படின்னா தாராளமாக அதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அங்கே எங்கேயுமே ப்ராப்ளம் இருக்க போகிறதில்ல. அதை தவிர்த்துட்டு K13 டர்போ இது 26,600 கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. 27,000 28,000 விற்கிறாங்க. ஸோ கார்டு ஆஃபர் எதுவுமே இல்லை. கார்டு ஆஃபரோட மேபி வந்துச்சு அப்படின்னா 28,000 இதை வாங்கலாமா அப்படின்னா, இன்றைக்கி எதுவுமே ஆஃபர் இல்லாமல் 28,000 வாங்கலாமா அப்படின்னா, ஓப்போலேருந்து பார்க்க போது ஒரு கேமிங் மொபைல். மற்ற கம்பேரிசனில் இது கூட நீங்கள் காம்படிஷன் இன்றைக்கி லான்ச் பண்ணுற ஃபோன்லாம் பார்க்கும்போது இது ஒரு ஒர்த்தான ஃபீல் கிடைக்கும். ஏன்னா அதில் இருக்க அதே மாதிரி தான் இதுலேயும் கேமரா இருக்க போகுது. கேமரா ப்ரியாரிட்டி இல்லைப்பா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ஃபோன் தான், நான் கேம் மட்டும்தான் விளையாடுவேன், பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் என் ஃபோக்கஸ் அப்படின்னா தாராளமாக இது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ், மல்டிமீடியா, பேட்டரி லைஃப்மே ஒரு 1.5 நாள் தாராளமாக வருது. சார்ஜரும் பாக்ஸ்லேயே கொடுத்துறாங்க, 80 வாட் சார்ஜர்ஸ். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. இப்போ நான் யூஸும் பண்ணிகிட்டு இருக்கேன். லாங் டேர்ம் ரிவ்யூ கண்டிப்பாக நம்ம சேனலில் வரதான் போகுது. ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. ப்ரைமரி டிவைஸாக நிறைய டைம் யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டான ஃபீல் கொடுத்துச்சு. அதனால் நான் சொல்ல வரேன், இதுவுமே கன்சிடர் பண்ணலாம். ஃபைண்ட் X9s இது 67,000 வந்தது லாஸ்ட்டாக. இப்போ எவ்வளோ விற்கிது? இப்போ 80,000 விற்கிது. இது 80,000 வாங்க வேணாம். ரெனோ 15 இவன் சொல்கிற மாதிரி 43,200 கிடச்சிச்சு அப்படின்னா நல்ல டீலுங்க ஆக்சுவலாக. இது நீங்கள் கடையில் ட்ரை பண்ணலாம், கடையில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ இதோட ப்ரைஸிங் ஆன்லைன்லேயே 8256 வந்து 48,000 தான் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கடையில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டு, அது இல்லாமல் உங்களுக்கு வேறு எதனா பண்ணித்தராங்க அப்படின்னா ஒரு 40 to 42K உங்களுக்கு வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி செக்மெண்ட்டில் வாங்கும்போது நீங்கள் ரெனோ 14 போகிறத விட ரெனோ 15 போயிடலாம். ஒர்த்து ஃபீல் அந்த இடத்துல கிடைக்கும். இதில் 4K 60 ஆப்ஷனும் இருக்கும். 15C வேணாம், 15 ப்ரோ வேணால் ட்ரை பண்ணலாம். ஆனால் 63,000. ரெனோ 15 மினி ப்ரோ மினி இதுவுமே நீங்கள் கடையில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா 60,000 தான் 12 to 56 போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை வாங்குறதா இருந்தால் இதுவுமே கிடைக்கும். இப்போ 3 ஃபோன் வந்து அண்டர் 30K கேமராக்காக வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். ஒன்று ரெனோ 15 ப்ரோ மினி, இன்னொன்று வந்து விவோட X200T, மூணாவது வந்து ஷாமியோட 17T. இது மூணுமே பார்த்தீங்கன்னா அண்டர் 60Kக்குள்ளே ஒரு கேமரா சென்ட்ரிக்கான ஒரு மொபைல். ஓவரால் ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸாக கண்டிப்பாக இருக்க போது. இதில் Dimensity 8450 கொடுத்துருப்பாங்க. ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா Dimensity 9 சீரிஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா Dimensity 8500 அல்ட்ரா அது கொடுத்துருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா விவோ போயிடலாம். இல்லை எனக்கு வந்து காம்பேக்டாக ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா 15 ப்ரோ மினி போயிடலாம். எனக்கு கேமரா லைக்கா கொலாபரேஷனோட ஒரு ஃபோன் வேணும்னா நீங்கள் 17T போயிடலாம். மற்றபடி F33 போகணுன்னு அவசியம் இல்லை. A6S இதெல்லாம் வேணாங்க, இதெல்லாம் பெருசாக ஆஃபரே இல்லை. போக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா M8 பவர் ஒரு ஃபோன் லான்ச் ஆக போகுது. அது வாங்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதை பார்த்தா Snapdragon 4 சீரிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் போக்கோ M8 21,000 போட்டிருக்காங்க. ஆஃபரே இல்லாமல் 21,000 விற்கிது. X8 Pro Max 44,000 இன்க்ளூடிங் கார்டு ஆஃபர். ஸோ 44,000 இதை ஏன் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் இங்கேயும் சொல்கிறது மல்டிமீடியா தான். மல்டிமீடியாவுக்கு தரமாக இருக்குது, நல்ல பிரைட்டான டிஸ்பிளே, அவுட்டோர் இன்டோர் எங்கே யூஸ் பண்ணாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அது மட்டுமா பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்குது. நீங்கள் கேம்லாம் ஆடுறீங்கன்னா கன்வீனியண்ட்டாக விளையாடலாம். இதில் ஒரே ஒரு பிரச்சனையை நான் பார்க்கறது என்ன தெரியுமா, அவன் 9000 mAh பேட்டரி கொடுத்துருக்கான். எனக்கு தெரிஞ்சு 2லேருந்து 3 நாள் அந்த ஃபோன் வரணும், ஆனால் வரல. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நான் கேம் ஆடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னாலும் 7 hours + SOT உங்களுக்கு வருது. நீங்கள் 2 hours கேம் ஆடுறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க, இல்லை பாட்டு கேட்குறீங்க, நோண்டிக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்படின்னா 7 to 11 hours வரைக்குமே வருது.
நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா ஸ்டாண்ட் பையில் வந்து சல்லுன்னு பேட்டரி குறையுது. அதுவுமே 1.5 நாள் தான் வருதே தவிர, நீங்கள் யூஸ் பண்ணாலும் 1.5 நாள் தான், யூஸ் பண்ணலனாலும் 1.5 நாள் தான். ஸோ அதுதான் ஒரு கடியான விஷயமா இருக்குது. ஸோ அதுவுமே லாங் டேர்ம் வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். ரொம்ப டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து அந்த அளவுக்கு அது வந்து தாங்குது. ஆனால் பேட்டரி லைஃப்பில் தான் அதோட யூனிக் செல்லிங் பாயிண்டே பேட்டரி லைஃப் தான். அதுவே அங்கே சொதப்புதுன்ற பட்சத்தில் தான் ஹைப்பர்வேஸ் கொஞ்சம் கடுப்பான விஷயத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி அந்த ஃபோனில் நான் எதுவும் பிரச்சனையாக பார்க்கல இன்றைக்கி தேதி வரைக்கும். ஈவன் கேமரா கூட பார்த்தீங்கன்னா இதில் மல்டி ஃபோக்கஸ். இப்போ நான் வந்து 15 அல்ட்ராலையோ 14 அல்ட்ராலையோ நான் கேமரா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 9 டாட் வரும். 9 12 டாட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வரும், ஃபோக்கஸ் பாயிண்ட். ஸோ அதுவுமே இதில் வருது. இதுக்கு அது தேவையில்லாத விஷயம் தான், பட் கொடுத்துருக்காங்க, ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் நல்ல விஷயம். ஸோ ஒரு ஃபோக்கஸ்லாம் பிரச்சனை கிடையாது, ப்ரைமரி சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த பேட்டரி தான் அதில் பஞ்சாயத்தாக இருக்குது. நம்ம அதை டீட்டெயிலாக பார்ப்போமே அந்த வீடியோவில். ஸோ இது கன்சிடர் பண்ணுறதுனா கன்சிடர் பண்ணலாம். இந்த ப்ரைஸிங்க்கு ஒர்த்தான டிவைஸ் தான் போக்கோ X8 Pro. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 37,000 விற்கிறாங்க. 3,000 எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரு, 3,000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது 34,000 இதை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக 34,000 இதை கன்சிடர் பண்ணலாம். இதே ப்ராசர் தான் 60,000 இருக்குது, இதே ப்ராசர் தான் 38,000 இருக்குது. ஸோ நீங்கள் ரெட்மி போகிறீங்க அப்படின்னா பேட்டரி கூட வரும் ஒரு 1000 mAh. எனக்கு இது வேணாம் 1000 mAh வேணாம், நான் 6500 mAh அப்படின்னா தாராளமாக இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுவும் இதுவும் மோரலஸ் ஒரே பேட்டரி லைஃப் தாங்க கொடுக்கும். அங்கே எங்கேயுமே இதுவெலாம் கம்மியாக கூட கொடுக்குது அப்படிலாம் கிடையாது. C85X 6300 mAh பேட்டரி, இதெல்லாம் பேட்டரிக்காக வாங்குறதுங்க. வேணுன்னா ட்ரை பண்ணலாம். போக்கோ F7 அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரில. ரொம்ப ரேர் கேசஸில் தான் போக்கோ F7 கிடைக்குது இப்போ. ஸோ ஆல்மோஸ்ட் அதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 35K வித்துட்டு இருந்தாங்க லாஸ்ட்டாக. ஸோ அதை வாங்கலாமா, நீங்கள் வந்து போக்கோவோட X8 Pro வாங்கலாமான்னா நான் போக்கோ F7 தான் வாங்க சொல்லுவேன். ஏன்னா போக்கோ F7க்கும் நான் வந்து நம்ம போக்கோ X8 Pro Maxக்குமே வந்து ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ சீக்கிரமாக வரப்போகுது. அதுலேயுமே எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு ஃபோனாக போக்கோ F7 வந்துச்சு. ஏன் எதுக்கு அப்படின்றத அந்த வீடியோ டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். அதை தவிர்த்துட்டு AI+ என்ன தான் எனக்கு கழிவு ஊற்றினாலும் இவனோட அந்த Nova 2 Ultra தான் இன்றைக்கி அண்டர் 20Kல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸோடு வரக்கூடிய ஒரு ஃபோனு. வேறு ஆப்ஷனும் இல்லை. ஃப்ளிப்பெல்லாம் வாங்க வேணாம். AI2+, Nova 2+, இந்த 20Kக்குள்ளே இன்றைக்கி ஒரு ஸ்பெக் டு பேப்பர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபோனாக இன்றைக்கி கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூவில் இருக்கிறது AI+ மட்டும்தான். அவன் சைனாலேருந்து வாங்கினாலும் சரி, ஜப்பான்லேருந்து வாங்கினாலும் சரி, கொரியாலேருந்து வாங்கினாலும் சரி, எங்கே வாங்கினாலுமே அந்த ஃபோன் இன்றைக்கி ஸ்பெக் டு பேப்பர் வந்து ஒர்த்தாக தான் தோணுது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அந்த Nova 2 Ultra வச்சுருக்காங்க. ஸோ கேமராவுமே ஓரளவுக்கு நார்மலாக டே லைட்டில் எடுக்கும்போது நல்லா தான் இருக்குது. லோ லைட்டில் மட்டும் தான் கொஞ்சம் சொதப்புது. ரெட்மிலாம் வந்து 15SC வேணாம், அதில் SDR சப்போர்ட் கூட கிடையாது. A7 இது எல்லாமே வந்து அந்த ப்ரைஸிங்காக வந்து வாங்குற மாதிரி தான் இருக்குது. இந்த Note 14SC 17,000 விற்கிறாங்க. இந்த ஃபோனில் பேட்டரி மட்டும் நிற்காது. அதை தவிர்த்துட்டு மற்ற ஃபோன் வந்து சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அண்டர் 20Kல AMOLED டிஸ்பிளேயோட வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபோன் இல்லை, ஒன் அண்ட் ஒன்லி ஃபோன் இதுவாக கூட சொல்லிக்கலாம் நம்ம. இதுவுமே நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா தான் கன்சிடர் பண்ணலாம். இன்ஃபினிக்ஸ் நோட் எட்ஜ் வேணாம். GT30 8128 ஸ்டாக்கே இல்லையா? எதில் ஸ்டாக் இருக்குது? இப்போ 22,000 எந்த ஆஃபருமே இல்லாமல் இதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா GT30 Pro என்ன ப்ரைஸ் வருதுன்னு பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுறதுனா கன்சிடர் பண்ணிக்கலாம். 30,000 GT30 8256. ஸோ வேணும்னா நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நோ காஸ்ட் ஆஃப் இஎம்ஐயில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நோ காஸ்ட் ஆஃப் இஎம்ஐக்குமே வந்து ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மாதிரி வந்து டாக்குமெண்ட் சார்ஜ்னு ஒன்று போவோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி இதுலேயுமே வேறு எந்த ஃபோனும் யூஸபுளாக இருக்காது. HMD லாவாவில் விராட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இது அண்டர் 15Kக்குள்ளே 2 ஃபோனுமே வரட்டும். மோட்டோவில் Edge 70 Max வேணாம். நீங்கள் Edge 60 Pro வாங்குறதா இருந்தால் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி G77 பவரே 25,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அதை கம்பேர் பண்ணும்போது Edge 60 Pro எவ்வளோ மேலே. Edge 70 Fusionே 30,000 நினைக்கிறேன் இன்றைக்கி. 30,000 8128. ஆனால் Edge 60 Proவில் பேஸே 256. அதை பார்த்துக்கங்க. Edge 60 Proவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 30,000 விற்கிறாங்க. இதுவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் போயிட்டுருக்குங்க. பழைய ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் போயிட்டுருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் வெளியே கிடைக்குது. நீங்கள் ரிலையன்ஸில் போய் வாங்கிறதா இருந்தால் வாங்கிக்கலாம், அங்கே ஸ்டாக் இருக்குது. Edge 60 Fusion வேணாம்.
ஹெச்ஜி 70 இதுவுமே ட்ரை பண்ணலாம். 7 Gen 4ஓட வரக்கூடிய அண்டர் 30Kல இருக்க ஃபோன் இது தான். ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஃபோன், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோனாக கண்டிப்பாக அது இருக்கும். தாராளமாக அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் வந்து வேறு எதுவும் இல்லை. சாம்சங் அன்பேக்ட் ஈவன் வரட்டும். S25 70,000 வேணாம். S25 FE அது நம்ம அமேசானில் வாங்கிக்கலாம். S25 எட்ஜ் S25 எட்ஜ் வந்து திரும்பவும் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது 60,000க்கு. கார்டு ஆஃபர் போட்டிங்கன்னா வருது போல். சரி, இதை தவிர்த்துட்டு வேறு எதுவும் இதில் இல்லை. ரியல்மி P4 பவர் 29,000 அது வேணாம். P4 Pro இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணுற மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் இருக்குங்க. நான் இஎம்ஐ ஆஃபர் எதுவுமே இல்லை. இஎம்ஐ போட்டிங்கன்னா உங்களுக்கு 750 ரூபா. இது பாருங்கள், நோ காஸ்ட் ஆஃப் இஎம்ஐ ஆக்சஸில் இருக்குது, ஐடிஎஃப்சி இருக்குது, கிரெடிட் கார்டு எஸ்பிஐ இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்குது. நோ காஸ்ட் ஆஃப் இஎம்ஐன்னு சொல்கிறாங்க. P4 வேணாம், அதுக்கு P4 ப்ரோவே வாங்கிக்கலாம். 15 ப்ரோ இதுவுமே ட்ரை பண்ணலாம். GT70 இப்போ GT70 15 ப்ரோ வேணா, பர்ஃபார்மன்ஸ் வேணா GT70, கேமரா வேணா 15 ப்ரோ. P3 அல்ட்ரா எனக்கு தெரிஞ்சு இதுதான் அண்டர் 30Kல வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பீக்கில் இருக்க ஒரு ஃபோன். ஏன் 25K கூட சொல்லிக்கலாம். இதெல்லாம் 25Kக்கு கிடச்சிச்சு. அப்போ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா லக்கு. ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, இதுவுமே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு நினைக்கிறேன். ஸ்டாக் வந்து போகுது. நத்திங்லாம் எதுவுமே வாங்க வேணாம். 4B வாங்கவே வேணாம், 4A வாங்கிக்கலாம். அதுக்கு 4A ப்ரோ இதெல்லாம் 50,000 கிடைக்குது. பிக்சல் எதனா கம்மியாகுதா அப்படின்னா பிக்சல் 46,000 போட்டிருப்பாங்க, உள்ளே போனால் 48,000. டெக்னோ வேறு எதுவும் இதில் ஆஃபர் இல்லை. ஸோ ஃபயர் போல்ட்டுமே வந்து ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. என்ன ப்ரைஸிங்கு என்ன ஸ்பெக்குன்றதை நம்ம டெக் கடை சீரீஸில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எங்கேயும் ஆஃபர்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் வாங்குறதா இருந்தால் நோ காஸ்ட் ஆஃப் இஎம்ஐயில் நான் ட்ரை பண்ண போகிறேன், என்கிட்ட கார்டு இருக்குது அப்படின்னா தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் நோ காஸ்ட் ஆஃப் இஎம்ஐன்ற பேரில் ப்ரைஸிங் எங்கேயுமே கம்மியாகலை, ப்ரைஸே குறைக்கல. இவங்க வந்து நோ காஸ்ட் ஆஃப் இஎம்ஐயில் மட்டும் ஃபோன் வாங்கக்கூடியது தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து நோ காஸ்ட் ஆஃப் இஎம்ஐ என்கிட்ட கார்டு இருக்குங்க, நான் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னா அண்டர் 30Kல P4 ப்ரோ, இல்லை நான் ஒரு கூட ஒரு 500 ரூபா போட்டுக்கிறேன், இல்லை 1000 ரூபா போட்டுக்கிறேன் அப்படின்னா GT70 ஒரு நல்ல கேமிங் ஃபோனாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கேமரா மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ரியல்மியோட 15 ப்ரோ வாங்கலாம். இல்லைப்பா நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் போக்கோவோட F7 கிடச்சிச்சுன்னா அதை வாங்கிக்கலாம் 35Kல. இல்லை நான் வந்து போக்கோ X8 ப்ரோ வாங்கிக்கலாம், என்னால் 50,000 ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா X8 ப்ரோ மேக்ஸ் தாராளமாக வாங்கலாம். கூட ஒரு 5,000 6,000 போட முடியும் அப்படின்னா X200T வாங்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இருக்கிற ஆஃபர்ஸு. ஓப்போ தான் வேணும்னா ரெனோ 15 ப்ரோ மினி ட்ரை பண்ணுங்கள். அது ஆஃப்லைனில் ட்ரை பண்ணிங்கன்னா ப்ரைஸ் நல்லா கன்வீனியண்ட்டாக கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் பார்த்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் நோ காஸ்ட் ஆஃப் இஎம்ஐ வச்சு வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கிக்கலாம். ஆடி ஆஃபருக்கு எதனா ஆஃபர் போடுவான், அந்த டைமில் எதனா வாங்குறதா இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம், பார்ப்போம். இன்னும் 2-3 நாள் இருக்குல்ல, இல்லைனா அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் கூட போடலாம். டேட்டும் ஆகிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு ரெகுலர் கண்டென்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எதனா ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த லிஸ்ட்டில் இருக்க ஃபோன்ஸ் யாரா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை டீட்டெயிலாக ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம சப்ஸ்கிரைபுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.